அன்று அந்த கொலையை செய்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்று எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த துயர சம்பவம் என்பது எங்களுடைய நெடுந்தீவு வரலாற்றிலே நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்திலே உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. பார்க்கலாம். பல வேளைகளில் நான் நினைப்பது நாங்கள் செய்த குற்றம் தமிழர்களாக பிறந்தது. அவர்களால்தான் இந்த பெரும்பான்மையினம் எங்களை அவ்வப்போது அடிமைப்படுத்துவதும் கொலை செய்வதும் அல்லது இனப்படுகொலைகளை மேற்கொள்வதுமாக இருப்பதற்குரிய காரணம் இதுவாக இருக்கலாமா என்று பல தடவைகளிலே சிந்தித்திருக்கிறேன். நான் இன்று கூட நெடுந்தாரகையில் வருகிற பொழுது சிங்கள பாட்டுக்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்தது. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எந்த உலகத்திலே வாழ்கிறோம்? நாங்கள் தமிழ் தேசத்தில் வாழ்கிறோமா அல்லது இன்னொரு தேசத்தில் வாழ்கிறோமா என்கிற கேள்வி எனக்குள் எழுந்தது. அதே போல் இப்பொழுது கூட சுதந்திரமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். அல்லது நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களையும் யார் யார் எங்கெங்கே நின்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அல்ல என்ன பதில் சொல்வார்கள் என்று அவர்களுடைய பார்வைகள் இருக்கும். இன்று கூட இந்த இடத்தில் இந்த தீவிர நினைவேந்தல் குழுமத்தினர் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கினர். ஆகவே இந்த வாரம் ஒரு நினைவேந்தல் வாரமாகவே தமிழர் வாழ்கிற பிரதேசங்கள் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடச்சூழலிலே கூட இந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்வதற்கு பல இடர்பாடுகள் இருந்தது. இந்த புதிய கட்டடம் ஒன்று கட்டப்பட இருக்கின்றபடினால் பல இடர்பாடுகள் இருந்தது. வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எங்க இருக்கிறோம்டா நெடுந்தீவு மாவலி துறைமுகத்தில் இருக்கிறோம். மாவலி துறைமுகத்துக்கு நாம இங்க என்னதுக்கு வந்துக்கிறோம்டா குமுதினி படுகொலை, அதாவது குமுதினியில் சேர்ந்த பொதுமக்களை இலங்கை இராணுவமும் இலங்கை கடற்படையும் இணைந்து நடத்திய கோர தாண்டவத்தின் 40வது ஆண்டு நிகழ்வுக்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம். இங்கு நடைபெறவுள்ள நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள முழுமையா போவோம். தங்கப்பிள்ளை, தேவசகாயம் பிள்ளை, திலநாதன், நிர்மலா தேவி, நாகேந்திரன், விநாயகமூர்த்தி, மரியமாணிக்கம், கிருஷ்ணம்மா, சவர்ணம்மா, புஷ்பராணி, கோவிந்தன், பாநாயகம், கந்தையா, நந்தோணி, முருகன், எரிசம்மா, தெய்வானை, யோகராசா, சின்னையா, சதாசிவம், கந்தையா, சுதாசினி, சசிகலா, நிர்மலா, அனுஷியா, கனகம்மா, மரியம்மா, கார்த்திகேசு, சதாசிவம் என்பவருடைய ஆன்ம வழிபாட்டிற்காக இந்த பலியிலே கொண்டாடுவோம். சர்வாகவுடைய ஆன்மா ஆண்டவருடைய பிழைக்கார வேண்டும் என்றும் இவர்களுடைய பிரிவிலே துயர்கின்ற உறவுகளுக்கு ஆண்டவருடைய ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் கொண்டாடி வருவோம். தற்போது குமுதினி படுகொலை நினைவு 40வது ஆண்டு நினைவு வாரத்திற்காக வேண்டி சிறிதர நம்பி அவர்கள் நடந்துவிட்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் தற்பொழுது நெடுந்தாரையிலிருந்து இறங்கி குமுதினி நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தி ஏனைய நிகழ்வுகளிலும் பங்கு பெற்ற உள்ளார்.
ஜெயேந்திராவில் நடத்திருக்கிறோம். முதலாக இந்த நிகழ்வுடைய முதல் ஆரம்பமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நாங்கள் ஆரம்பித்து வைப்போம். அந்த வகையிலே எங்களுடைய பங்கு தந்தை பத்திநாதன் அடிகளார் அவர்களை ஆரம்பித்து வைக்குமாறு அன்பு அழைத்து நிற்கின்றேன். மண்ணின் மைந்தனும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் சிவஞானம் சிறுவன் ஐயா அவர்களை அடுத்து நெடுந்தீவு தமிழ்ச்சி கிளை கட்சியினுடைய நெடுந்தீவு கிளை தலைவரும் எங்களுடைய நினைவேந்தல் குழுமத்தினுடைய ஏற்பாட்டு குழுமமாகிய முன்னாள் அதிபர் சத்தியவதன் அவர்களை அன்பு அழைத்து இருக்கின்றோம். தீவிர நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுமத்தினுடைய உயிரிழந்த அவர்களை அன்பு அழைத்து இருக்கின்றோம். குமுதினி படுகொலையின் போது பாதிக்கப்பட்டவரும் என்னுடைய அன்னையும் 7 மாத குழந்தையை பறிகொடுத்தவருமான அன்னை அன்னலட்சுமி அம்மா அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். சமூக செயற்பாட்டாளர் கனுசனன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மைக்கேல் இயேசுதாசன் ஐயா அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். மற்றும் ஏனைய பெரியவர்கள் சென்று அதை
அலைகடல் வற்றினாலும் எம் உள்ளத்தில் அன்புக்கடல் வற்றாமல் இருந்து ஒரு எதிர்பாராத விதமாக நடந்தேறிய இந்த படுகொலையானது உண்மையிலேயே ஆறறிவு படைத்த மனிதன் எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலப்பாடு இருக்கின்றது. எதுவாக இருப்பினும் அப்போதுள்ள சூழ்நிலை காரணங்கள் எல்லாம் அவ்வப்போது நடந்தேறிய படுகொலைகள், உயிர்ப்பலிகள், பொருட்சேதங்கள், காணி அபகரிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை நாம் எல்லோரும் திட்டவட்டமாக அறிவோம். சுமார் ஒரு 10-12 வருட காலமாகத்தான் நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய போக்குவரத்து சம்பந்தமான இதுகள் நாங்கள் நிம்மதியாக இருந்து வருகின்றோம். எங்களுடைய கடற்படை அதிகாரிகளும் இருக்கு உங்களுக்கு உதவியாக ஒத்துழைப்பாக போலீஸ் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவர்களை இணைந்து அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி மற்றும் அவர்களுக்கு தீப ஒளி ஏற்றி அவருடைய ஆன்மாக்கள் அனைத்தும் மோட்சமடையும், அதாவது இறைவனர்களால் மோட்சமடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் நல்ல ஒரு பிறவியை எடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கோடு தான் இந்த எங்களுடைய சம்பிரதாயபூர்வமாகவும் அவர்களை நினைவில் நாங்கள் நினைத்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலப்பாட்டுக்காக நாங்கள் செய்து வருகின்றோம்.
இந்த படுகொலைகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நடந்தது என்று நாங்கள் பல வேளைகளில் சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் விடை காண முடியாத ஒரு சம்பவங்களாக இது இருக்கிறதையும் பார்க்கலாம். பல வேளைகளிலே நான் நினைப்பது, நாங்கள் செய்த குற்றம் தமிழர்களாக பிறந்தது. அவர்களால்தான் இந்த பெரும்பான்மையினம் எங்களை அவ்வப்போது அடிமைப்படுத்துவதும் கொலை செய்வதும் அல்லது இனப்படுகொலைகளை மேற்கொள்வதுமாக இருப்பதற்குரிய காரணம் இதுவாக இருக்கலாமா என்று பல தடவைகளிலே சிந்தித்திருக்கிறேன். பெரும்பாலும் 2009ஆம் ஆண்டு போர் முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைத்தாலும் இன்று வரையும் நாங்கள் அடிமைகளாக, உரிமைகள் இழந்த மக்களாக இருக்கிறதை யாராலும் மறக்க முடியாது. சுதந்திரம் இருக்கிறது, போர் முடிந்துவிட்டது என்ற பேச்சளவிலே நாங்கள் கூறினாலும் நாங்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்பதை பல வேளைகளிலே நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே இன்றைய நாளிலே இந்த நினைவேந்தர்கள் நான் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற போது ஒரு சிலர் திருப்பலிகளை பங்கெடுத்தார்கள். அப்பொழுது நான் சிந்தித்தேன், எங்களுடைய தமிழ் உணர்வுகள் அல்லது எங்களுடைய உரிமைகள், தேசியம் செத்து கொண்டு போகிறது. மக்கள் இடத்திலே அந்த உணர்வுகள் அற்று போகிறது. 40 ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு சிலர் அதை நினைத்து திருப்பலிலே பங்கு கொண்டு, நினைவேந்தர்களிலே பங்கு கொண்டு அவர்களுக்காக செபித்து அவர்களுடைய ஊடேற்றத்துக்காக வாழுகிறதை பார்க்கிற பொழுது, ஏனையவர்கள் இதை மறந்து இருக்கிறதை பார்க்கிற பொழுது வேதனை அளிக்கிறது. எனவே இன்றைய நாளில் இந்த நினைவேந்தலை ஏற்பாடு செய்து இதை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவிற்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கோரி நிற்கிறேன். இப்படியான நிகழ்வுகள் எங்களுடைய தமிழ் உணர்வுகளும் தட்டி எழுப்பி நாங்கள் தமிழர்கள் நிபுந்திருக்க வேண்டியவர்கள், உரிமைகளோடு வாழ வேண்டியவர்கள், சுதந்திரமாக நடமாட வேண்டியவர்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தி நிற்கும். ஆகவே மீண்டுமாக நன்றியை சொல்லுகிற பொழுது, இந்த குமுதினி படுகொலையிலே இறந்து போன அடியார்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்திலே இளைப்பாறுதல் பெற வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய அருளை பெற்று அவர்கள் நித்திய வாழ்வுக்குள்ளே மலர வேண்டும் என்று ஆண்டவரை ஆசித்து, இந்த நிகழ்வு நல்ல முறையிலே நடந்தேற ஆண்டவருடைய அருள் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசித்து என்னுடைய ஆசிரியரை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. படுகொலையான வாரமாகவே இருக்கின்றது. இன்று கூட இந்த இடத்தில் இந்த தீவிர நினைவேந்தல் குழுமத்தினர் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கினர். ஆகவே இந்த வாரம் ஒரு நினைவேந்தல் வாரமாகவே தமிழர் வாழுகிற பிரதேசங்கள் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடச்சூழலிலே கூட இந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்வதற்கு பல இடர்பாடுகள் இருந்தது. இந்த புதிய கட்டடம் ஒன்று கட்டப்பட இருக்கின்றபடினால் பல இடர்பாடுகள் இருந்தது. ஆனால் அவைகளையும் ஓரளவு நிகழ்வுக்கேற்ற மாதிரி ஆயத்தப்படுத்தி மிகவும் இந்த இடத்திலே எங்களுடைய இந்த உறவுகளை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று, அந்த உறவுடைய பலிகளை நாங்கள் ஏனைய சந்ததிக்கு கடத்துகிற பொழுது எங்களுடைய இனத்தினுடைய பலிகள், வரலாறுகள் என்றும் ஆழ்மனதிலே பதியப்படும். ஒரு இழந்த இனமானது தங்களுடைய இழப்புகளை இவ்வாறான நினைவேந்தல்களாகத்தான் ஏனைய சமூகத்துக்கு கடத்தப்படுகிறது. ஆகவே எங்களுடைய இந்த தமிழினத்துக்கு நடந்த இந்த கொடூரங்கள், இந்த இனங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த கலவரங்கள், அந்த உறவுகள் நிம்மதியாக இன்றைய நாளிலே ஆத்மசாந்தி அடைய வேண்டும் என்று அவர்களுக்காக இந்த இடத்திலே நான் பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை இன்று பல வருடங்களாக நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுமத்தோடு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில், பல்வேறு நெருக்குவாதங்களுக்கு மத்தியில் துணிவோடும் எங்களுடைய வளர்ந்த உறவுகளுக்கு செய்கின்ற ஒரு அர்ப்பணமாக நாங்கள் இதை செய்து கொண்டு வருகின்றோம். வார கசப்புக்கள் பலவற்றை நாங்கள் குமுதினி நினைவேந்தல் வாரம் வந்தால் ஒரு கிழமைக்கு முதலே என்னுடைய தொலைபேசியிலே எத்தனை தெரியாதவர்கள், எனக்கு தெரியாதவர்கள், பல மொழிகளில் பேசுபவர்கள், இவர்கள் நடக்குதா, யார் வாரார்கள், எப்படி இருக்கிறது என்று பல்வேறு அழுத்தங்களை, ஒரு இழந்த இனத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துவதற்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ காப்புரத்தினம் ஐயா அவர்களின் மனைவியின் பெயர் தான் குமுதினி. ஆனால் அது அநேகமானவர்களுக்கு தெரியாதிருக்கும். எனவே
அந்த குமுதினியால் ஒரு தமிழரோடு கலந்து கொண்ட ஒரு மக்களை ஏற்றுகிற என்ற ஒரு படகு. அந்த வகையிலே அன்றைய தினம் அந்த நடந்த நிகழ்வு யாராலும் ஏற்க முடியாது, மீட்க முடியாது, அதை பற்றி நினையாமல் இருக்க முடியாது. எனவே அந்த நிகழ்வுகளை இந்த இறங்குமுறையிலே செய்வதை விட்டு நாம் சந்தோஷப்படவில்லை, கவலை அடைகின்றோம். இவை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பங்கு தந்தையர்கள் கூறியது போல உண்மைதான். இந்த 32 உறவுகளின் சொந்தங்கள் வந்தாலே இந்த மாவெளி துறைமுகம் கூடிவிடும். இப்பொழுது எல்லாத்தையும் மறந்து விடுகிறார்கள். இந்த உறுப்பினர்கள் தங்கை 7 மாதத்திலே பிறந்த பிள்ளை, அதற்காக அவர் செய்யவில்லை. ஊர் மக்கள் இந்த மரணத்திலே ஆவியாகிறவர்களுக்காக அந்த நினைவை வருடாவரிடம் செய்து வருகின்றார். அது ஒரு லேசான விடயம் அல்ல, அக்கறையோடு செயற்பட்டு வருகின்றார். எனவே அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த முதல் இருந்த தூவி திருவாளர் கணேசலிங்கம், எங்க அப்பா எட்வர்ட் பொன்னத்துறை, இத தென்னிந்திய பேராயராக இருந்து இப்பொழுது ஓய்விலே இருக்கின்ற டானியா தியாகராஜா அவர்கள் இங்கே போவதாக இருந்த பொழுது ₹1 சேர்த்துத்தான் இந்த தூவியை கட்டினார்கள். அதன் பின்புதான் பிரதேச நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பெரிய தூவி கட்டப்பட்டது. எனவே நாங்கள் அதிலே நினைவு தூவி என்று மட்டும்தான் எழுதியிருக்கின்றோம். இம்முறை இங்கே பாரிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டு இந்த கட்டடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே நான் பிரதேசத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கின்றது, அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கின்றது. நான் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் இந்த இடத்தை குமுதினி வளாகம் என்று பெயரை கூறி இந்த மண்டபத்துக்கு குமுதினி நினைவு மண்டபம் என்று வைத்தால் எங்கள் இந்த நெடுந்தீவு மக்களுக்கும் இங்க வருகின்றவர்களுக்கும் உண்மையிலேயே அது ஒரு பொன்னரசியாக கொடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கும். ஏனென்றால் நினைவு வீதி என்றார்கள், அது நினைவு வீதி என்றால் அது நினைவு வீதியாக உங்களுக்கு தெரியும். சாமான கொண்டு வைக்கிறார்கள், எல்லாம் தந்துகிறார்கள். உண்மையால் இப்ப இருக்கிற சைவ கோவில்களிலே ஜீன்ஸ் பொம்பளைகள் எல்லாம் போகிறாரு, சாரி கொடுத்தோம், இந்த துண்டு தாவணை போடணும். எனவே இந்த மரணித்த உறவுகளை நாங்கள் நினைக்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் அந்த ஞாபகம் வர வேண்டும். மற்ற ஏனைய ஊரிலே இருக்கின்றவர்கள், ஏனைய இடங்களிலே இருக்கின்றவர்கள் இதை அவர்கள் யோசிப்பார்கள். இப்படியான ஒரு இதை செய்து நெருந்தியிலே நெருப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இதை நான் கேட்டுக்கொண்டு இந்த உறவுகள் நிம்மதியான சாந்தி அடைய வேண்டும் என்றும் அவரது உறவுகளோடு இருக்கின்றவர்களையும் எனது கண்ணீரஞ்சலி உரையை கூறி எனது இந்த சிறப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மதகுருமார்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 40 ஆண்டுகள் என்பது சாதாரணமானதல்ல. மெல்ல மெல்ல அதை கடந்திருக்கிறோம். இன்னும் அந்த வலிகளிலிருந்து, சோகங்களிலிருந்து, உண்மைகளிலிருந்து நாங்கள் இன்னும் தள்ளி போகவில்லை. இப்பொழுதும் நாங்கள் அந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோமா அல்லது நிம்மதியான ஒரு வாழ்வை எட்டி பிடித்திருக்கிறோமா என்றால் அது இல்லை என்ற பதில்தான் எங்களிடம் வருகிறது. நான் இன்று கூட நெடுந்தாரகையில் வருகிற பொழுது சிங்கள பாட்டுக்கள் ஒலித்து கொண்டிருந்தன. எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்தது. நாங்கள் எங்கே இருக்கிறோம், எந்த உலகத்திலே வாழ்கிறோம், நாங்கள் தமிழ் தேசத்தில் வாழ்கிறோமா அல்லது இன்னொரு தேசத்தில் வாழ்கிறோமா என்கிற கேள்வி எனக்குள் எழுந்தது. அதே போல் இப்பொழுது கூட சுதந்திரமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். அல்லது நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களையும் யார் யார் எங்கெங்கே நின்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அல்ல என்ன பதில் சொல்வார்கள் என்று அவர்களுடைய பார்வைகள் இருக்கும். இவ்வாறான மிகப்பெரிய நெருக்கடிகள் எங்களை விட்டு இன்னும் போகவில்லை. குமுதினி தாய் தன் மடியிலே 36 உடல்களை அன்று சுமந்திருந்தது. அந்த 7 மாத குழந்தை கூட பைனட் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். உலகத்திலே மிக கொடூரமான
மனித பிறப்பு அல்லாத மிருகங்களால் வதைக்கப்பட்ட அந்த 36 பேருடைய அந்த நிலைமை, அந்த நேரம் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே வந்து போகிறது. ஒரு வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். 4 தசாப்தங்கள் என்பது சாதாரண காலம் அல்ல. ஆகவே குமுதினி தாயினுடைய வரலாறு எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை அடையாளப்படுத்தி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 4-5 நாட்களுக்கு முதல் 4ஆம் தேதி 5ஆம் தேதி கனடாவிலே எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலையை மையப்படுத்தி பிரம்டன் நகரில் ஒரு நினைவு தூவியை கனடா நாட்டு பிரதமருடைய அனுமதியோடும் அந்த பிரம்டன் நகர மேயருடைய அனுமதியோடும் அந்த மேயரே நேரடியாக சென்று அந்த இனப்படுகொலை தூவியை திறந்து வைத்திருக்கிறார். அவர் அந்த திறந்து வைத்தது மட்டுமல்ல, அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார், இலங்கையிலே நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாத யாரும் கனடாவிலே இருக்க தகுதியற்றவர்கள், நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகலாமல். இந்த நாட்டிலே பிறக்காத இன்னொரு நாட்டிலே பிறந்து வாடுகிற மனித குலத்துக்காக மனித நேயத்துக்காக குரல் கொடுக்கிற கனடாவினுடைய பிரம்டன் நகர மேயர் சொல்கிறார் என்றால் நாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்களுடைய அளவு என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதேபோல புதிய பிரதமராக கனடாவிலே பொறுப்படுத்தியிருக்கிற மார்க் ஹெனி அவர்கள் மிக தெளிவாகவே இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை கனடா பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அங்கே ஒரு கல்வி வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவிலே வாழுகிற மக்களில் ஒரு பெரும்பகுதியான வீதத்தை நெடுந்தீவு மக்களும் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற பல இடங்களிலே மிக பொறுப்பு வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இருக்கின்ற பலரை உங்களுக்கு தெரியும். லோகன் கணபதி அல்லது விஜய் தணிகாசலம் போன்றவர்கள் நெடுந்தீவு மண்ணை பூர்வீகமாக கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்கள்தான் முதல் இந்த விடயங்களை கையில் எடுத்து கொண்டார்கள். இப்பொழுது அது மிகப்பெரிய விடயமாக மாறியிருக்கிறது. ஆனால் நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்றைய பத்திரிகைகளிலே செய்தி, இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித கீரத் அவர்கள் கனடாவினுடைய தூதுவரை அழைத்து தன்னுடைய பென்மத்தை கொட்டியிருக்கிறார். தன்னுடைய எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். தாங்கள் இவ்வாறான ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை, நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டது தவறு என்று எச்சரித்திருக்கிறார். கண்ணுக்கு முன்னாலே இவ்வளவு பேர் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிக கேவலமாக இந்த உலகம் வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு 36 பேரை படுகொலை செய்த இந்த நாளை கூட மறந்து, குருநகர் கடலிலே 30 மீனவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை மறந்து, கொக்கட்டி சோலையிலே, சத்ருகொண்டானிலே, வாகரையிலே, குமுதினி படகிலே, சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில், நாகர்கோவிலில் இவ்வாறெல்லாம் பல படுகொலைகளை கண்டு இறுதியாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே 1,46,646 மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த செய்திகள் வந்தும் கூட உலகத்தின் கண்களையும் மனச்சாட்சிகளையும் மறைக்க நினைக்கிற இலங்கையினுடைய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசியல் தலைவர்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க முடிகிறது. அவருடைய அந்த வன்மம் நிறைந்த வார்த்தைகளை இந்த நாட்டினுடைய இவருக்கு முதலிருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் வரவேற்று, இங்கு அப்படி ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று தன்பாட்டுக்கு அவரும் ஒரு வன்மத்தை கக்கியிருக்கிறார். அதேபோல இந்த நாட்டினுடைய இந்த இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவும் தன்பாட்டுக்கு சொல்லியிருக்கிறார், இங்கு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று. யோசித்து பாருங்கள், நாங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறோம்? சிங்கள தேசம் எப்பொழுதும் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களை அழிக்கின்ற அந்த மனநிலையில் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சிங்கள பேரினவாதம் என்பதும் சிங்கள பேரினவாதத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்பதும் இந்த பௌத்த மேலாதிக்கம் என்பதும் தமிழர்களை அழிப்பது, அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க என்னென்ன காரியங்களை ஆற்ற முடியுமோ அவ்வளவையும் செய்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் நாங்கள் தான் ஒன்று சேர்வதில்லை. நாங்கள் இன்னும் பிரிந்தே போய் எங்களுக்கான விடயத்தை ஒற்றுமையாக ஒரு பலமான சக்தியாக சொல்வதில் நாங்கள் தயங்கி போய் நிற்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு விடயத்தை விஜிதகீரத் அரசியலில் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் விஜிதகீரத் கனடாவின் தூதுவரை அழைத்து பேசுகிற பொழுது நாமல் ராஜபக்ச அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்.
இன்னொரு சகோதர இனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த கோட்டபாய ராஜபக்சவனுடைய வலதுகரமான அலி சப்ரியும் அதனை வரவேற்கிறார். பாதிக்கப்பட்ட தமிழினம் நாங்கள் கவலையோடு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம், இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணோடு வாழ்ந்து மன்னாரின் ஆயராக இருந்த மறைந்த ராஜப்பு யோசப் அவர்களுடைய அந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம்தான் இன்று உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆவணம். உலகத்தினுடைய இந்த இறுதிப்போர் முள்ளிவாய்க்கால் என்பது அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளிடம் சேட்டலைட் படங்களாகவே அவருடைய கைவசம் உண்டு. இசைப்பிரியா அழைத்து செல்லப்படுவதில் இருந்து அவர் கொல்லப்படுவது வரை எத்தனையோ போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு பதுங்கு குழிகளில் இறக்கி வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை சனல்போர் 1, 2, 3, 4 என்று 5 தடவைகள் வெளியிட்ட ஆதாரங்கள் வரை இன்று உலகத்திலே மிக வெளிப்படையான இனப்படுகொலைக்கான ஆதாரங்களாக உண்டு. உலகத்திலே ஒரு மதகுரு, அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் நெடுந்தீவு பிறந்தார் என்பதற்காக நான் சொல்லவில்லை. மிக ஒரு ஊறிப்போன தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக்கொண்ட ஒரு தேசியவாதியான ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் மிக தெளிவாக 2008ஆம் ஆண்டிலே வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாண மாவட்டங்களில் குடியிருந்த மக்கள் இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு செல்லப்பட்ட பின்னர் திரும்ப மீள்குடியேறிய பொழுது 2009 அவரிடம் இருந்த அளவுகள், 2008 இருந்த அளவுகள், இந்த இடைப்பட்ட காலங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களுடைய பட்டியலை மிக துல்லியமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டோடு புள்ளிவிவர ரீதியாக மிக தெளிவாக முன்வைத்திருந்தார். அதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆவணம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே அவருடைய ஆயருடைய ஆவணம்தான் மிகப்பெரிய கருவியாக பார்க்கப்படுகிறது. அவர் இன்று உயிரோடு இல்லை. ஆனால் இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கும் அவர் அளித்து சென்ற ஆவணம் மிக கனதியானது. ஆகவே நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனம், தொடர்ந்தும் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக நெஞ்ச நிமித்தி நாங்கள் சொல்ல வேண்டியவர்கள். அதை தடுப்பதற்கு, மறைப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 85ஆம் ஆண்டு இதே நாளில் இந்த படுகொலை நடந்த பொழுது ஒரு அச்சம் நிறைந்த நாள். யாருமே, எனக்கு 17 வயசு, நான் இந்த மண்ணில் இருக்கவில்லை. ஆனால் அந்த அச்சம் நிறைந்த நாளில் அந்த 36 பேரையும் ஒரு இடத்திலே நாங்கள் விதைத்திருந்தால், ஒரு நினைவாலயமாக அது இருந்தால், இன்றைக்கு எத்தனை சுற்றுலா பயணிகள் இங்கே வருகிற பொழுது என்ன நடந்தது தமிழனுக்கு என்பதை பார்க்கின்ற ஒரு இடமாக அது இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரம் இருந்த அச்சம், பயம், அதனை முன்னின்று செய்யக்கூடிய தைரியம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2005ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 15ஆம் தேதி இதே நாளிலே 40 வருடங்களுக்கு முன்னர் நெடுந்தீவிலே இருந்து புறப்பட்டு சென்ற குமுதினி படகு இடைநடுவிலே மறிக்கப்பட்டு அங்கே விசாரணை என்ற பெயரிலே அங்கே வெட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட 7 மாத குழந்தை உட்பட 70 வயது வயோதிபர்கள் வரை இந்த இடத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். அன்று அந்த கொலையை செய்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்று எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த துயர சம்பவம் என்பது எங்களுடைய நெடுந்தீவு வரலாற்றிலே நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்திலே உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. தமிழர்களுடைய வரலாற்றிலே பல்வேறு இனப்படுகொலைகளை மேற்கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த வைகாசி மாதம் என்கிறது இந்த இனப்படுகொலைக்கான ஒரு மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் பல்வேறு நினைவுகளை சுமந்து கொள்கிறோம். அதே போல எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பல்வேறு படுகொலைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நினைவுகளை சுமக்கிற பொழுதெல்லாம், இந்த நிகழ்வுகள் கடந்து வருகின்ற பொழுது சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த விடயங்கள் உண்மையிலே ஒரு உணர்வு பூர்வமாக, ஒரு உணர்ச்சி மிக்கதாக, உண்மையிலேயே அந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தவர்களாக நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டிய மிக முக்கியத்துவம் இந்த இடத்திலே இருக்கிறது. இந்த குமுதினி படுகொலையினுடைய இந்த நினைவு தூவி மிக அழகாக வர்ணிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. மிக நீண்ட கால இடைவெளியின் பின்னர் தமிழரசு கட்சி இந்த முறை நெடுந்தீவு பிரதேச சபையை ஆட்சி அமைக்க காத்திருக்கின்றது. எனவே நிச்சயமாக இந்த தமிழரசு கட்சி இந்த குமுதினி படுகொலையினுடைய நினைவு தூவியிலே முக்கிய கவனம் செலுத்தும் என்பதிலே இந்த ஆட்சேபனையும் இல்லை. அதற்கு நிச்சயமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் உண்மையிலே எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுகள் வருடந்தோறும் இந்த இடத்திலே நிகழ்வுகளாக உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும். இந்த இடம் ஒரு புனிதமான இடமாக நாங்கள் எதிர்காலத்திலே
கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லாரும் நெடுந்தீவு மக்கள் என்கின்ற அந்த ஒற்றுமையோடு, அந்த ஒற்றை உணர்வோடு நாங்கள் எல்லாரும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரை உறுதியாகவும் அறுதியாகவும் நாங்கள் போராட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே போல இந்த குமுதினி படுகொலை நிகழ்வை நாங்கள் இன்று நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் 1995 நினைக்கிறேன், நைனாதீவு அம்மாள் கோவில் தேருக்கு சென்று வந்த பொழுது கடற்படையினரால் சுடப்பட்டு ஒரு இளைஞன் பரிதாபமாக உயிரிழந்தான். 9 பேர் காயப்பட்டிருந்தார்கள். உண்மையிலேயே அந்த இளைஞனையும் நான் இந்த இடத்திலே உண்மையிலே நினைவு கூறுகிறேன். அந்த இளைஞனுடைய ஆத்மாவும் சாந்தி அடைய வேண்டும். அதே போல தவறுதலாக சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய ஆசிரியர் அவர்கள் கடலிலே தவறுதலாக விழுந்து மரணித்திருந்தார். அவருடைய உடல் கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போல 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவேந்தல் நிகழ்விலே முன்னால் வந்து அஞ்சலி செலுத்துகின்ற செல்லக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த அம்மாவும் அவரோடு இணைந்த 5 பேரும் அங்கே வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். 2 வருடங்கள் கடந்த நிலையிலும் அதற்கான உண்மையான நீதி இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த குமுதினி படுகொலையினுடைய நீதி, பாதிக்கப்படுகின்றவர்களுடைய நீதிகள் தாமதமாகின்ற பொழுது அவை மறுக்கப்பட்ட நீதிகளாகவே கணிக்கப்படுகின்றன. எனவே இந்த உணர்வுகளுக்காக நாங்கள், இவர்களுடைய தியாகங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த மக்கள், இந்த நெடுந்தீவு மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும். நாங்கள் இந்த நிகழ்வுகளை ஏறெடுக்கிறது அவருடைய ஆத்மா சாந்திக்கு மட்டுமல்ல, எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த தகவல்களை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்ற இந்த ஏற்பாட்டு குழுமத்திற்கு நான் சிறந்தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய ஆத்மா சாந்தி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த நடுக்கடலிலே ஒரு படகுல இருந்ததுன்னு சொன்னால் அது எங்களுடைய படகுலையாத்தான் இருக்கும். நடுக்கடலிலே தத்தளிக்க வெட்டி கொண்ட ஒரு சம்பவம் என்று சொன்னால் அது நெடுந்தீவின் சம்பவம். அதுதான் முதலாகவும் இறுதியாகவும் இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அவ்வாறு ஒரு கொடூரமான ஒரு கொலையை எல்லோரையுமே ஒரு பின்பக்கத்திலே அடைச்சு விட்டு முன்பக்கத்துக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு ஆட்களாக அந்த வெட்டி கொள்கின்ற அந்த காட்சி, அதை நினைத்து பார்க்கவே எங்களுக்கு உடம்பெல்லாம் நடங்குகின்றது. அந்த உறவுகளை இங்கே கொண்டு ஒரே நாளிலே அடக்கம் செய்கிற அந்த காட்சியை கூட இன்றும் நாங்கள் இளைய பராயத்தில் இருந்தாலும் இந்த எல்லோருமே எங்களோட உறவுகள், எல்லா உறவுடைய அந்த அடக்கத்தில கூட நாங்கள் பங்கு பெற்ற முடியாத அவ்வளவு சோகம் என்றால் எல்லாம் ஒரே நேரத்திலேயே அடக்கம். ஒவ்வொரு இடங்கள்ல தொட்டாகம் இருந்து பனங்காணி வரையும் ஒவ்வொரு வீடுகளிலும் அழுகுரல், எல்லா நெடுந்தீவுடைய மொத்த உறவுகளுமே கண்ணீரும் கம்பரையுமாக இருந்த அந்த நாள் எங்கள் நெடுந்தீவின் வரலாற்றிலே மறுக்க முடியாத ஒரு இருண்ட நாள், ஒரு பேரிடர் நடந்த நாள். அந்த நாளை நாங்கள் இந்த 40 ஆண்டு காலமாக நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இனிமேல் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறக்கூடாது. எங்களுடைய படகு போக்குவரத்து பாதுகாப்பானதாக, வசதியானதாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பும் வேண்டுதலும். நிச்சயமாக எதிர்காலத்திலே அந்த நிலையை ஆண்டவன் எங்களுக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய இனம் ஒரு விடுதலை பெற்ற இனமாக மாற வேண்டும். அந்த இன உணர்வு எங்களுக்கு வேண்டும். இந்த மாதம் குமுதினி படுகொலை மாதம் மட்டுமல்ல, எங்களுடைய இனம் கருவறுக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட, எங்களுடைய இருப்புக்கு எதிராக வேட்டையாடப்பட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழினம் எல்லோரும் ஒன்றுபட்டு எங்களுடைய தேசியத்துக்காக, எங்களுடைய இருப்புக்காக, எங்களுடைய சுய நிர்ணயத்துக்காக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். அந்த ஒன்றுபாடுதான் நிச்சயமாக எங்களை மேலோங்கி கொண்டு செல்லும். நாங்கள் எல்லா பேதங்களையும் மறந்து எங்களுடைய விடிவு வரும் வரையும் எங்களுக்கு ஒரு ஆட்சி, எங்களுக்கு ஒரு நிலம், எங்களுக்கு ஒரு எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரம் எங்களுக்கு வரும் வரை நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும்.